ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலை நிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நலசிவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திரா அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 61வது திருவிளையாடல் மண் சுமந்த படலம் என்ற படலத்தில் இருக்கின்றோம். இறைவன் வைகை ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளத்தை பெருக்கி விடுகின்றார். அந்த வெள்ளத்தின் கரைகளை அடைப்பதற்காக வந்தியம்மாவின் பங்கிற்காக கரையை அடைப்பதற்கு ஆற்றிற்கு செல்கின்றார். அங்கு மண்ணை சுமந்து அந்த உடைப்பில் போடுவார். அதன் பிறகு அந்த ஆற்றில் மூழ்கி அதில் ஒரு மரத்தை பற்றி கொண்டு மீண்டும் கரைக்கு வந்து சேருவார். ஆற்று சுழியில் அகப்பட்டு கொண்டு தொலை தூரம் சென்று கரையேறி மீண்டும் அவர் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு வருவார் என்று அவர் பல விளையாடல்களை அங்கு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சி. கொட்டினை கழல பார்ப்பர் கோப்பர் போல் இடை ஆப்பு இட்டு கொட்டினை கழல பார்ப்பர் கோப்பர் போல் இடை ஆப்பு இட்டு தட்டுவர் உயிர்ப்பு வீங்கி தள்ள நின்று இழைப்பர் கச்சில் தட்டுவர் உயிர்ப்பு வீங்கி தள்ள நின்று இழைப்பர் கச்சில் பிட்டினை நுகர்வர் வேலை வினைகட பிறர்க்கும் அள்ளே பிட்டினை நுகர்வர் வேலை வினைகட பிறர்க்கும் அள்ளே இட்டு மாறு போற்ற நோக்கி நகைப்பர் கை இரண்டும் தாக்கி எட்டு மாறு போற்ற நோக்கி நகைப்பர் கை இரண்டும் தாக்கி கொட்டினை கழல பார்ப்பர். அது சுழல அப்படின்னுட்டும் அது பாடபேதம் இருக்கு. கொட்டு அப்படின்னா மண்வெட்டி அப்படின்னு அர்த்தம். அந்த தேள் கொடுக்க வச்சு கொட்டுறது போல இதுவும் பூமியை அப்படியே மண்ணை கொட்டுவதனால இதற்கு கொட்டு அப்படின்னுட்டு இதற்கு பெயர். அந்த மண்வெட்டி, அந்த மண்வெட்டியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு சுழலுமாறு செய்வார். மண்வெட்டியை கையில் வச்சுக்கிட்டு சுற்றுவார் சுவாமி. கோப்பர் கோலிடை ஆப்பு இட்டு தட்டுவர். அந்த கோல் அந்த மண்வெட்டியின் இடையில அது ரொம்ப இறுக்கமாக இருக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மரத்துண்டு இல்லை ஏதாவது ஒரு கல், மரத்தோட கம்பு இதையெல்லாம் ஊடையில் அது ஒரு ஆப்பு மாதிரி வச்சு அதை ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, உறுதியாக இருக்கிற மாதிரி. அப்படி அந்த கோலிடை, அந்த மண்வெட்டியின் இடையில் ஆப்பு இட்டு, ஆப்பை செருகி தட்டுவர். கீழே வச்சு அதை அப்படியே தட்டி பார்க்குறாரு, நல்ல உறுதியாக இருக்கின்றதா அப்படின்ட்டு. ஏன்னா மண்ணை வெட்ட வெட்ட அது உறுதி போயிடும். அப்போ அந்த மீண்டும் அதில் ஒரு ஆப்பு வச்சு அந்த மண்வெட்டியை தட்டி பார்க்குறார். உயிர்ப்பு வீங்கி தள்ள நின்று இழைப்பர்.
இப்ப நிறைய வேலை செஞ்சுட்டார். அதனால வேலை செஞ்சதுனால பெருமூச்சு விட்டு கொண்டு, உயிர்ப்பு வீங்கி அப்படின்னா பெருமூச்சு விட்டு கொண்டு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்று அப்படியே அப்படியே உடம்பு வருத்தப்படுமாறு அவர் இழைப்பு மூச்சு விட்டு கொண்டு இருப்பார். கச்சில் பிட்டினை நுகர்வர். அப்போ வரும்போதே அந்த கச்சில, அந்த இடுப்புல பெல்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அந்த இடுப்புல போட்டிருக்கிற அந்த கச்சில கொஞ்சம் பிட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அந்த கச்சை திறந்து அந்த கச்சில இருக்கக்கூடிய பிட்டை எடுத்து கொஞ்சம் சாப்பிடுவார். வேலை வினைகிட பிறர்க்கும் அள்ளி இட்டு. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்க வேலைக்கு இடையூறாக அவங்க வேலைகள் எல்லாம் கெட்டு போகுமாறு தன்னோட இடுப்பு பெல்ட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த பிட்டை கொஞ்சம் அள்ளி அவங்களுக்கும் கொடுக்குறாரு. பிட்டை சாப்பிடும்போது கையை துடைக்கணும், கையை மண்ணெல்லாம் வெட்டின கையை லேசாக நல்லா துடைக்கணும். அதுக்கப்புறம் வாயில் போட்டு அவங்க சாப்பிடணும். அப்போ அவங்க வேலை கெட்டு போயிடுது. அப்படி வேலை வினை கெட அங்கு மண்வெட்டி அந்த உடைப்புகளை அடைக்கக்கூடியவர்களினுடைய வேலை கெட்டு போகுமாறு பிறர்க்கும் அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் பிட்டை அள்ளி இட்டு, பிட்டை கொஞ்சம் அந்த இடுப்பு பெல்ட்டில் இருந்து அள்ளி அவங்களுக்கும் கொடுக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே இந்த வேலை வாங்குறவங்க வேலையை ஒழுங்காக செய்தாங்களா அப்படின்ட்டு அதை கவனிக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவர்கள் இவர்களுடைய இந்த விளையாட்டுகளை எல்லாம் பார்த்து மாறு ஓச்ச, மாறுன்னா பிரம்பு, கையில் ஒரு பிரம்பு வச்சிருக்காங்க, அந்த பிரம்பை கொண்டு இவரை அடிக்க வருகின்றார்கள். உடனே அவர்களை பார்த்து நோக்கி அந்த பிரம்பை கொண்டு அடிக்க வரக்கூடிய அந்த அவர்கள் வேலை வாங்குவோர்களை பார்த்து சுவாமி சிரிக்கிறார், நோக்கி நகைப்பார். எப்படி சிரிக்கிறாராம்? கையிரண்டும் தாக்கி, ரெண்டு கைகளையும் கொட்டி கொண்டு, தாக்கின்னா அப்படி கையால கொட்டி கொண்டு, ரெண்டு கைகளையும் கொட்டி கொண்டு அவர்களை பார்த்து சிரிக்கிறாராம். என்னையவா அடிக்க வாரீங்க அப்படின்னுட்டு சுவாமி சிரித்தாராம். இப்படி அங்க அந்த வேலை செய்த இடத்துல ஒரே விளையாட்டு, சுவாமி திருவிளையாடல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வானத்தில் மண்ணில் பெண்ணில் மைந்தரில் பொருளில் ஆசை, வானத்தில் மண்ணில் பெண்ணில் மைந்தரில் பொருளில் ஆசை, தான் அற்று தமையும் நீத்து தத்துவம் உணர்ந்த யோகர், தான் அற்று தமையும் நீத்து தத்துவம் உணர்ந்த யோகர், ஞான கண் கொண்டே அன்றே நாடரும் சோதி மன்னோர், ஞான கண் கொண்டே அன்றே நாடரும் சோதி மன்னோர், ஓணக்கண் கொண்டும் காண உடன் விளையாடல் செய்வார், ஊனக்கண் கொண்டு காண உடன் விளையாடல் செய்வார். எதுல எல்லாம் ஆசை போகணும் அப்படிங்கிறார். வானத்தில் ஆசைதான் அற்று. வானம்னா தேவலோக பதவி, இந்திர பதவி, இந்திர பதவி, அதுக்கப்புறம் வைகுண்ட பதவி, என்ன பிரம்மலோக பதவி, இந்த மாதிரி அந்த வான் உலகத்தில் உள்ள பதவிகள் எல்லாம் ஆசை இல்லாமல், மண்ணில் ஆசைதான் அற்று. இந்த பூமியில நமக்கு ஆசை போகணும். நிறைய வீட்டை வாங்கணும், நிறைய பூமியை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் நமக்கு இந்த மண்ணில் இருக்கும். அந்த ஆசைகள் போக வேண்டும். பெண்ணில் ஆசைதான் அற்று. பெண் ஆசைகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். மைந்தரில், அதுக்கப்புறம் நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும். முதல்ல குழந்தைகளுக்கு நம்மாலான புண்ணியத்தை தான் முதல்ல சேர்க்கணும். எவ்வளவு புண்ணியம் சேர்க்கிறோமோ அதுதான் அந்த குழந்தைகளுக்கு பலன் கொடுக்கும். நாம செய்த பாவத்தை நம்ம பிள்ளைகளும் அனுபவிக்கிறதுக்கு அவங்க
அவங்களும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு பங்கு இருக்குது. அதனால நம்ம எவ்வளவு தூரம் பாவம் செய்யாமல் புண்ணியத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு சேர்க்க முடியுமோ சேர்க்கணும். அப்போ அந்த மைந்தரில் ஆசையற்று, அந்த குழந்தைகளுக்காக வேண்டி அப்படியே கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்கும் ஈயாம அவங்க இருப்பாங்க. அந்த ஆசை போக வேண்டும். பொருளில் ஆசைதான் நட்பு. அதுக்கப்புறம் பொருளை சேர்த்து வைப்பாங்க. ஈதல் இசைபட வாழ்தல் அப்படின்ட்டு சொன்னதுக்கு இலக்கணமே இல்லாம இருப்பாங்க. என்ன அப்படி பொருளில் ஆசைதான் நட்பு. இவைகளிலெல்லாம் ஆசைகள் இல்லாமல் தமையும் நீத்து அப்படின்னா தற்போதத்தையும் இழந்து, தமையும் நீத்துனா தற்போதத்தையும் இழந்து தத்துவம் உணர்ந்த யோகர். அந்த தத்துவ நிலைகள் என்ன, அந்த உண்மை உணர்ந்த அந்த யோகிகள் எல்லாம் என்ன, அந்த யோகிகள் ஞானக்கண் கொண்டே அன்றி நாடரும் சொல். அந்த யோகிகள் தங்களுடைய ஞானக்கண்ணால் மட்டுமே இறைவனை நாடி அறியக்கூடிய அந்த ஜோதியாக இருக்கின்றார். மற்றவர்களால் அவர் அறிய முடியாதவராக அவர் இருக்கின்றார். அப்ப ஞானக்கண் கொண்டே அன்றி, அந்த யோகிகள் ஞானக்கண்ணை கொண்டுதான் நாடரும் சோதி, அந்த ஜோதியை நாடுகின்றார்கள். அன்றி நாடரும் சோதி, இது தவிர மற்றவர்களால் அது அந்த பெருமான் நாடுவதற்கு அறிய காண முடியாத ஜோதியாக இருக்கின்றார். மன்னோர் அப்படிப்பட்ட ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவன், பிறவற்றால் அறிய முடியாத அந்த ஜோதியாக இருக்கக்கூடியவன் இன்று இந்த மண்ணுலகத்தில் உள்ளவர்களெல்லாம் அவர்களுடைய உடம்பில் உள்ள புறக்கண்ணை கொண்டும் காணுமாறு, இந்த உடம்பில் உள்ள புறக்கண் அதான் ஊனக்கண், அந்த ஊனக்கண் கொண்டும் காண உடன் விளையாடல் செய்வார். அங்க இருக்கக்கூடியவங்களோடெல்லாம் சுவாமி விளையாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கின்றாராம். ஊனக்கண் உணரா பதியை ஞானக்கண்ணினில், அந்த தான் அந்த ஞானக்கண் ஊனக்கண் அப்படியே இதுல கையாளுதாங்க அந்த சிவஞான சூத்திரத்தை. அது அப்போ யோகிகள் இந்த தேவலோக பதவிகளில், இந்த பூமியில் பெண்ணாசை, மைந்தர்கள் மீது ஆசை, குழந்தைய ஆசை, பொன்பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் இல்லாமல் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தற்போதத்தையும் இழந்து உண்மையை உணர்ந்த அந்த யோகிகளால் மட்டுமே ஞானக்கண் கொண்டு அந்த சிவபெருமானை நாடி அறிய முடியும். மற்றவர்களால் அறிய முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு வித்தியாசமாக, வினோதமாக இந்த பூமியில் உள்ளவர்களெல்லாம் அவர்களுடைய ஊனக்கண், அந்த உடம்பில் உள்ள புறக்கண்ணை கொண்டும் இறைவனை கண்டு அவனோடு விளையாடல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட எழிவந்த பிரானாக இந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். வந்திக்கு உதவியாளாக வந்த சொக்கநாத பெருமான் அந்த மண்வெட்டியை கையில் வைத்து கொண்டு சுழலுமாறு எல்லாரும் பார்க்குமாறு செய்கின்றார். மேலும் அந்த மண்வெட்டி அந்த கோலில் அதில் அந்த இடையில் வலிமை இழந்து நிற்கும் பொழுது அதில் சிறிய கம்புகள், சிறிய மரக்குச்சிகள் போன்றவற்றை ஆப்பாக வைத்து அதை கீழே தரையில் தட்டி அவர் அந்த மண்வெட்டியை உறுதிப்படுத்தி வைத்துக் கொள்கின்றார். மேலும் நிறைய வேலை செய்தது போல பெருமூச்சு விட்டு கொண்டு அந்த வேலை செய்யும் இடத்திலிருந்து சிறிது தள்ளி இளைப்பாறுகின்றார். அவர் தன்னுடைய இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய கச்சில் பிட்டை வந்தியம்மாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார். அந்த பிட்டு கச்சில் இருக்கின்றது. அந்த கச்சில் இருக்கக்கூடிய அந்த பிட்டை, இடுப்பு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிட்டை எடுத்து கொஞ்சம் சாப்பிடுகின்றார். மேலும் அங்கு வேலை செய்திருக்கக்கூடியவர்களினுடைய வேலையை கெடுக்குமாறு மற்றவர்களுக்கும் அந்த கச்சிலிருந்து பிட்டை அள்ளி அவர்களுக்கும் கொடுக்கின்றார். இதையெல்லாம் இவர் செய்யக்கூடிய இந்த வினோத விளையாட்டையெல்லாம் பார்த்து கொண்டு அங்கு மற்றவர்களை வேலை வாங்குவதற்காக நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் இந்த பெருமானை பார்த்து கையில் பிரம்பை வைத்து கொண்டு இவரை ஓங்கி அடிப்பதற்காக வருகின்றார்கள்.
அவர்களை பார்த்து அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய 2 கைகளையும் கொட்டிக்கொண்டு என்னையா அடிக்க வருகின்றீர்கள் என்று அவர்களை பார்த்து சிரிக்கின்றார் சொக்கநாத பெருமான். தேவலோக பதவிகளிலும் மண்ணாசை, பெண்ணாசை, தங்களுடைய புத்திரர்கள் மீது கொண்ட ஆசை, பொருளில் கொண்ட ஆசை, இவைகளெல்லாம் இந்த ஆசைகளெல்லாம் நம்மை விட்டு போய் அந்த யோகிகள் எப்படி இருக்கின்றார்கள் எல்லாம் மேற்கூறியவற்றில் ஆசைகள் எல்லாம் இல்லாமலும் தற்போதத்தை இழந்தும் தத்துவ உண்மைகளை உணர்ந்து அந்த யோகிகளால் மட்டுமே ஞானக்கண்ணை கொண்டு அந்த சொக்கநாத பெருமானை நாடி அவரை அறியக்கூடிய ஜோதியாக அந்த பெருமான் இருக்கின்றார். ஆனால் இன்றைய தினம் மற்றவர்களால் அறிய முடியாதவராக அவர் இருக்கின்றார். ஆனால் அந்த பெருமான் இன்றைய தினம் எழிவந்த கருணையாக இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடம்பில் உள்ள புறக்கண்ணாகிய அந்த ஊனக்கண்ணை கொண்டும் காணுமாறு அந்த வைகை கரையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரோடும் சேர்ந்து திருவிளையாடல் செய்து கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு அவர் இவ்வாறு அருள் செய்து கொண்டு இருக்கின்றார். அருளினால் உலகமெல்லாம் ஆக்கியும் அழித்தும் நீத்தும் அருளினால் உலகமெல்லாம் ஆக்கியும் அழித்தும் நீத்தும் பெருவிளையாடல் செய்யும் பிறைமுடி பெருமான் பெருவிளையாடல் செய்யும் பிறைமுடி பெருமான் ஒரு விளையாடல் செய்ய ஓச்சு கோல் கையராகே ஒரு விளையாடல் செய்ய ஓச்சு கோல் கையராகே அருகு நின்று ஏவல் கொள்வார் அடைகரை நோக்க புக்கார் அருகு நின்று ஏவல் கொள்வார் அடைகரை நோக்க புக்கார் அருளினால் உலகம் எல்லாம் ஆக்கியும் இறைவன் தன்னுடைய அருளினால் இந்த உலகம் முழுவதையும் ஆக்கியும் அப்படின்னா படைத்தும், அழித்தும் அப்படின்னா காத்தும், நீத்தும் அப்படின்னா அழித்தும் ஒடுக்கியும் அப்படின்னு அர்த்தம். இப்படி அந்த பெருவிளையாடல், மிகப்பெரிய விளையாடலை செய்யக்கூடிய அந்த சந்திரனை தன்னுடைய தலையில் அணிந்திருக்கக்கூடிய பெருமானாகிய அந்த சிவபெருமான் இங்கன் ஒரு விளையாடல் செய்ய இவ்வாறு அந்த வைகை கரையில் ஒரு திருவிளையாடலை செய்து கொண்டு இருக்கின்றார். ஓச்சு கோல் கையராகி, ஓச்சுன்னா ஓங்கும் பிரம்பை பிறரை அடிப்பதற்காக கையில் பிரம்பை வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாம் அருகு நின்று ஏவல் கொள்வார். அந்த வேலை செய்யக்கூடியவர்களினுடைய பக்கத்தில் நின்று அவர்களை வேலை வாங்கக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாம் இப்பொழுது அந்த வைகை ஆற்றின் கரைகளெல்லாம் எப்படி அடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சோதிப்பதற்காக, என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் எல்லோரும் சென்றார்கள். புக்கார் அப்படின்னா சென்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அடைக்கரை அப்படின்னா அந்த கரைகள் இன்னும் முழுவதுமாக அடைக்கப்படவில்லை. அதனால அது வினைத்தொகை 3 காலத்தையும் காட்டும். அடைகரைங்கிறது அடைத்த கரை, அடைக்கின்ற கரை, அடைக்கும் கரை அப்படின்னுட்டு அந்த 3 காலத்தையும் காட்டக்கூடிய வினைத்தொகையாக இருக்கிறது. ஏன்னா 3மே இருக்கு. எவ்வளவு கரை அடைச்சிருக்காங்க, எவ்வளவு கரை அடைத்து கொண்டு இருக்கின்றார்கள், எவ்வளவு உடைப்பை இன்னும் அடைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக அங்கு மற்றவர்களை வேலை வாங்குவதற்காக நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த ஆத்தங்கரையில அப்படியே நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்து வருவோம் அப்படின்ட்டு எல்லோரும் அந்த அதிகாரிகள் கொஞ்சம் பேர் செல்கின்றார்கள். அருள் அப்படின்னாலே அம்பிகை தான். இந்த அம்பிகையை கொண்டு நம் கையால் நாம் அனைத்தும் செய்யுமாவோல் நங்கையால், அம்பிகையை வைத்துத்தான் சுவாமி எல்லாத்தையும் செய்கின்றார். அப்போ அருளதே சத்தியாகும் அரண் தனக்கு அப்படின்ட்டு. அப்படி இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ஒடுக்கி இப்படிப்பட்ட ஒரு
இதை விளையாடலாக செய்வார். இதுல திருவம்பாவையில் சொல்லும்போது, ஆர்த்த பிறவி துயர்விட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையார் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீராடு ஏவோர் என்பாவாய். இப்படி பிரித்து பிரித்து படிக்கும்போது தான் அர்த்தம் கிடைக்கும். சும்மா ஒரு வரியை ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா எதை எங்கே நிறுத்தணுங்கிறது தெரியாமல் போகும். ஆர்த்த பிறவி துயர்கிட நான் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் அங்கே முடிஞ்சிருக்கு. நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் அங்கே முடியும். இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரண்டும் விளையாடு அங்கன்னு ஒரு அர்த்தம். வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய நிப்பாட்டும். அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூர்த்திகளும் பொய்கை குடைந்து அங்கு அர்த்தம் முடிஞ்சிருக்கு. உடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீராடு ஏல்வோர் என்பாவாய். எனக்கு பிரித்து படிக்கும் போதுதான் நமக்கு அர்த்தம் புரிஞ்சாதான் நாம மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே லைன் பை லைனா பாடிக்கிட்டே போகக்கூடாது. ஒரு பாட்டை எடுத்தா அந்த பாட்டுல என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க அந்த அர்த்தம் நம்ம முன்னால நிக்கணும். தோளுடைய செவியன் அப்படின்னு சொல்லும் போது உடனே சுவாமி முன்னால வரணும், காதுல சாமி போட்டுக்கிற தோடு தெரியணும். கடைசி வரைக்கும் தோளுடைய செவியன்ல ஒரு 10 சங்கதி போட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருந்தா அந்த சங்கதி தான் நிக்குமே தவிர இசை வேணும். இசை மருந்து. அதை மருந்து மாதிரி பயன்படுத்தி கொண்டு அந்த பாட்டுல என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்கிறத நாம சிந்திக்கத்தான் அந்த உருவமே எழுத்தால நிற்கும். இல்லைன்னா அப்படியே தோடுடைய செவியன் இந்த சங்கதி தான் நிற்கும். அடுத்த சங்கதி எப்படி போடலாம்? தோடுடைய செவியன் இதுக்கு அடுத்த சங்கதி எப்படி போடலாம்? கடைசி வரைக்கும் தோளுடைய செவியன் முன்னால் நிற்கப்படும். தேவை, இசை தேவை. தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்னு சொல்றாங்க. அந்த இசையவே பிரதானமா கொண்டுகிட்டு நாம போனோம்னா அர்த்தத்தை சிந்திக்கணும். ஓரளவுக்கு அந்த இசையை தெரிஞ்சுக்கிட்டு அதுல என்ன பொருள் சொல்லியிருக்கு அப்படிங்கும் போதுதான் அந்த பொருள் எய்த்தால நிற்கும். ஆனா இப்போ அந்த ஆரவாரமா இசையை வைத்து கொண்டு அதுதான் இந்த தேவார இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஒரு வயலின் ஒரு மிருதங்கம் இந்த அளவுக்கு தான் அந்த காலத்திலேருந்து பாடிட்டு வந்துருக்காங்க. இப்போ அதுக்கு 10 பக்கவாத்தியத்தை போட்டு அதை எப்படி இல்லாமோ பாடி மக்களும் அதைத்தான் ரசிக்கிறாங்க இந்த காலத்துல. அதே மாதிரி சிவபுராணத்துல சொல்லும்போது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு சிவபுராணத்திலும் இதைத்தான் சொல்லுவாங்க. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்ட்டு சொல்லப்படும். அழகிலா விளையாட்டு உடையார் அந்த விளையாடலை இதுல சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு இந்த காரியத்தை அவர் ஒரு விளையாட்டு மாதிரி செய்தார் சுவாமி. படைத்தல் காத்தல் அழித்தலை மூன்றையும் ஒரு விளையாட்டாக சுவாமி செய்தார். மூன்றுமே செய்வதற்கு உரியவர் சிவபெருமான் தான். அவர் தான் எல்லாத்துக்கும் நீங்க செய்யும் கொடுக்குறார். அவ்வளவுதான். அதை நான் என்னால் எல்லாம் செய்ய முடியுங்கிறதையும் பல இடங்கள்ல நிரூபிக்கிறார். முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில அடைச்ச உடனே அவரே படைப்பு தொழிலை எடுத்து செய்கிறார். அடுத்த பாடல்
நெட்டலை ஒதுங்கி ஓட நிவப்பு உற வரைபோல் இட்டு நெற்களை ஒதுங்கி ஓட இடுப்பு உற வரைபோல் இட்டு கட்டிய கரைகளெல்லாம் கண்டு கண்டு ஒப்பு நோக்கி கட்டிய கரைகள் எல்லாம் கண்டு கண்டு ஒப்பு நோக்கி அட்டமே செல்வார் திங்கள் 1000 தொழுதாள் பேரால் அட்டமே செல்வார் திங்கள் 1000 தொழுதாள் பேரால் விட்ட பங்கு அடைபடாமை கண்டனர் வெகுளி மூண்டார் விட்ட பங்கு அடைபடாமை கண்டனர் வெகுளி மூண்டார் நெட்டலை ஒதுங்கி ஓடும். அந்த வைகை ஆத்துல அலைகள்லாம் உயரமான அலைகளாக எழும்பி எழும்பி வருகிறது. நெட்டலைனா உயரமான அலைகள். இப்போ கரையை அடைக்க அடைக்க அந்த உயரமான அலைகள் எல்லாம் ஒதுங்கி அப்படியே ஆற்றுக்குள்ளேயே ஓடுகிறது. நிவப்பு உற வரைபோல் இட்டு அந்த உயரமான அலைகள் எல்லாம் ஆற்றுக்குள் ஒதுங்கி ஓடுமாறு உயரமாக மலை போல மணலை இட்டு துணிக்கிறார்கள். நிவப்பு அப்படின்னா உயரமாக, அது நிவிப்புன்னு இருக்கு. நிவப்பு நிவப்புன்னா உயரம்னு அர்த்தம். அப்போ நிவப்பு உற உயரமாக அந்த கரைகள் உயருமாறு வரை போல் இட்டு, வரைனா மலை, மலை போல மணலை அந்த ஆத்தங்கரையில குவிச்சு வைக்கிறாங்க. அதனால அந்த உயரமா எழுந்து வந்த அலை, இந்த கரைக்கு மேல உயரமாக எழுந்து வந்த அலை இப்பொழுது கரைக்கு கட்டுப்பட்டு கரைக்கு உள்ளேயே அந்த அலைகள் எல்லாம் நிற்கின்றது. ஆற்றுக்குள்ளேயே அந்த அலைகள் அடித்து ஆற்றுக்குள்ளேயே செல்லுகிறது. கரைகள் மிக உயரமாக எழுப்பப்பட்டு அடைக்கப்பட்டு வருகிறது. கண்டு கண்டு இப்படி வரைபோல் இட்டு கட்டிய கரைகள், அந்த கரைகளை நல்ல செம்மையாக கட்டுகின்றார்கள். இவைகள் எல்லாவற்றையும் அந்த அதிகாரிகள் கண்டு கண்டு ஒவ்வொரு பகுதியாக பார்த்து பார்த்து ஒப்பு நோக்கி, சரி இவங்களுக்கு இவ்வளவு அளவு கொடுத்துருக்கு, அவங்க அளவை அவங்க அடைச்சிட்டாங்க, அடுத்தவங்களுக்குரிய அளவு அவங்க அடைச்சிட்டாங்கன்னுட்டு ஒப்பு நோக்கி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அளவு கரைகளை அவர்கள் சரியாக அடைத்திருக்கின்றார்களா அப்படின்ட்டு அந்த ஒரு நோட்டில் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த கிலோமீட்டர்ல இருந்து இந்த கிலோமீட்டர் வரைக்கும், உங்களுக்கு இவ்வளவு மைல்ல இருந்து இவ்வளவு மைல் வரைக்கும் எழுதியிருப்பாங்க. அந்த அளவெல்லாம் அளந்து சரி இதை அடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒப்பு நோக்கி கொண்டே போகின்றார்கள். அட்டமே செல்வார், அப்படியே குறுக்க அவர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பகுதியாக சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நேரத்துல திங்கள் 1000 தொழுதாள் பேரால், ஒருத்தருக்கு 80 வயசு ஆயிட்டு அப்படின்னா அவங்க 1000 பிறை கண்டவர்கள் அப்படின்ட்டு அவர்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி திங்கள் 1000 பிறை, அந்த 80 வயசுக்குள்ள அவங்க 1000 பிறையை பார்த்துருப்பாங்க. அது அந்த இவங்க பார்க்காட்டாலும் அந்த பிறை இவங்களை பார்த்துருக்கோம். அதனால யார் பார்த்தா என்ன அப்படிங்கிறதுல அப்படி திங்கள் 1000 பிறையை தொழுதாள். அதுலேயும் இந்த வத்தியமா சொக்கநாத பெருமான் மேல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அதனால அந்த பிறையை பார்த்தாலேயே இறைவனுடைய திருமுடியை பார்த்ததற்கு சமம்னுட்டு அந்த பிறையை இவங்க பார்த்து கொண்டே வணங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அந்த பிறையை பார்த்த உடனே பிறைக்கு கீழே ஒரு முகம் தெரியணும், அதுக்கு மேல ஒரு கங்கை தெரியணும், கண்ணு காது எல்லாம் தெரிஞ்சு அப்படியே வணங்கணும். வெறுமனே பிறையை வணங்கக்கூடாது. அந்த பிறைக்கு கீழே சுவாமியினுடைய முகத்தை நாமளா கற்பனையா உருவாக்கி வணங்கணும். அப்படி இந்த வந்தியம்மையார் 1000 பிறை கண்டு வணங்கியவர்கள், அந்த பெருமானை வணங்கியவர்கள். அந்த அவர்களுடைய பேர்ல இவ்வளவு இடத்தை நீங்க அடைக்கணும்னுட்டு அந்த அளவு கொடுத்துருக்காங்க. அந்த வந்தியம்மையினுடைய பேரால் விட்ட பங்கு, அவர்களுக்குன்னு அளந்து விட்ட பங்கு அடைபடாமை கண்டனர். அடைக்காம இருக்கிறாங்க. என்ன
உடனே அந்த அதிகாரிகளுக்கு இப்பொழுது கோபம் அதிகமாகி விடுகிறது. வெகுளி அப்படின்னா கோபம்னு அர்த்தம். வெகுளி மூண்டார், கோபம் அந்த அதிகாரிகளுக்கு அதிகமாகி விடுகிறது. இவர்தான் சாமி தான் மண்ணை வெட்டினவரு, அவரு பங்குல போட வேண்டியதுன்னு பக்கத்தில் உள்ளவங்க பங்குல கொண்டு போய் போட்டு அதை அடைக்கிறத பார்த்து குதிப்பாரு, ஆடுதாரு, இந்த பாடுதாரு. பிறகு தாம் பங்கு எப்படி அடைபடும், இப்படிலாம் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த வந்தியம்மாவுக்குன்னு அளந்து விடப்பட்ட பங்கு இப்ப அடைபடாமல் அப்படியே இருக்குது. இதை பார்த்தவுடன் அந்த அதிகாரிகளுக்கு, வேலை வாங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கோபம் வந்து விடுகிறது. இறைவன் தன்னுடைய அருளினால், அருட்சக்தியாகிய அம்மையின் துணை கொண்டு இந்த உலகம் எல்லாவற்றையும் படைத்து காத்து அதை அழித்து ஒடுக்கியும் இதை ஒரு மிகப்பெரிய திருவிளையாடலாக செய்யக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அப்படி பிறையை தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்படி மிகப்பெரிய விளையாடல் செய்த பெருமான் இங்கே இந்த வைகை ஆற்றின் கரையிலும் ஒரு அழகிய திருவிளையாடலை செய்து கொண்டிருக்கின்றார். இவருடைய விளையாடலை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்பை வைத்து கொண்டு இவரை அடிப்பதற்காக ஓங்கிக் கொண்டு அவர்கள் அந்த பிரம்பை கையில் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டு, அந்த வேலை செய்யக்கூடியவர்களின் பக்கத்தில் நின்று கொண்டு அவர்களையெல்லாம் வேலை விரைவாக செய்யுங்கள் என்று வேலை வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வேலை வாங்கக்கூடிய அதிகாரிகள் அந்த வைகை ஆற்றின் கரையில் ஒவ்வொருவருக்கும் அளந்து விடப்பட்ட அந்த கரைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றதா, எவ்வளவு அடைக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு அடைக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஆய்வு செய்வதற்காக அந்த வைகை கரையில் இப்பொழுது அவர்கள் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த வைகை கரையில் கரையை விட உயரமாக அளவிற்கு அலைகள் எல்லாம் முதலில் வந்து கரையை உடைத்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இவர்கள் மண்ணை போட்டு அடைப்பதனால் அந்த நெட்டலை, கரையை விட உயரமான அலைகள் எல்லாம் ஒதுங்கி அந்த ஆற்றிற்குள்ளேயே அந்த அலைகள் ஓடக்கூடிய அளவிற்கு கரைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த உயரமாக நிவப்பு உற கரை அலைகளை விட உயரமாக மலை போல மண்ணை இட்டு அந்த ஒவ்வொருவரும் அந்த கரைகளில் உள்ள உடைப்பை கட்டி அடைத்து கொண்டு வருகின்றார்கள். இவைகளை எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக கண்டு அந்த அவர்களுக்கு விட்ட அளவை அவர்கள் சரியாக அடைத்திருக்கின்றார்களா என்று தங்களுடைய அந்த நோட்டில் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த அளவை வைத்து கொண்டு அவர்கள் சரிபார்த்து கொண்டே அப்படியே அவர்கள் குறுக்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஆற்றின் குறுக்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த 1000 பிறை கண்ட அந்த 1000 பிறை கண்டு அந்த 1000 பிறையை இறைவனுடைய திருமுடியாக நினைந்து தொழுதவளாக இருக்கக்கூடிய அந்த வந்தியம்மையார், அந்த வந்தியம்மையாரின் பேரில் அந்த அம்மைக்கு அளந்து விடப்பட்ட அந்த பங்கானது அடைபடாமல் அந்த கரை உடைபட்டு கொண்டு தண்ணீர் பெருகி கொண்டு அடைபடாமல் இருக்கின்றது. அதை இந்த அதிகாரிகள் பார்க்கின்றார்கள். பார்த்தவுடன் அவர்களுக்கு கோபம் மூண்டு விடுகிறது, கோபம் ஏற்பட்டு விடுகிறது. வந்தேக்கு கூலியாளாய் வந்தவன் யார் என்று ஓடி, வந்தேக்கு கூலியாளாய் வந்தவன் யார் என்று ஓடி, கந்தர்ப்பன் என நேர் நின்ற காளையை நோக்கி ஏடா, கந்தர்ப்பன் என நேர் நின்ற காளையை நோக்கி ஏடா, அந்த பங்கு உள்ள எல்லாம் அடைபட்டது எவன் நீ இன்னும், அந்த பங்கு உள்ள எல்லாம் அடைபட்டது எவன் நீ இன்னும், இந்த பங்கு அடையாய் வாழாது இருத்தியால் தம்பி என்றார். இந்த பங்கு அடையாய் வாழாது இருத்தியால் தம்பி என்றார்.
வந்திக்கு கூலியாளாய் வந்தவன் யார்? இந்த வந்தியம்மா ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கூலியாளா வந்தவன் யார் என்று ஓடி அவர்கள் தேடி தேடி பார்க்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு எதிரில் சுவாமி வந்து அந்த கூலியாளாக வந்து நிற்கின்றார். பேரழகு அவன் அந்த பெருமான் கூலியாளாக இருந்தாலும் கந்தர்ப்பன்னா கந்தர்வனை போல இருக்கின்றார், அழகனாக இருக்கின்றார், மன்மதனை போல இருக்கின்றார். அந்த மன்மதனை போல அந்த அதிகாரிகளுக்கு எதிரில் நின்று அந்த காளை போன்று இருக்கக்கூடிய அந்த கூலியாளை பார்த்து, சொக்கநாத பெருமானை பார்த்து அந்த அதிகாரிகள் கேட்கின்றார்கள், ஏடா, இது வந்து வேலை செய்யக்கூடியவர்களை ஒரு அதிகாரத்தில் அவர்கள் உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒரு சொல். நம்ம கூட பேச்சு வழக்கில் ஏடா அப்படின்னு சொல்லி தோழமை நெறியில கூப்பிடுவோம். இது அந்த வேலையாளுங்கிறதுனால ஏடான்னு அவங்க கூப்பிடுறாங்க. அந்த பங்கு உள்ள எல்லாம் அடைபட்டது. நாங்கள் இதுவரைக்கும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொருவரும் அவங்கவங்க பங்குக்கு உள்ள இடத்தையெல்லாம் அடைச்சிட்டாங்க. எவன் நீ யாரு முதல்ல? இன்னும் இந்த பங்கு அடையாது. இன்னும் இதுவரைக்கும் உனக்குன்னு விடுக்கப்பட்ட இந்த பங்கை நீ அடைக்காமல் இருக்கின்றாய். வாழாது இருத்தியார். சரி, சும்மாவும் உட்கார்ந்துருக்கிற, நான் எதுவும் வேலையும் செய்யலை, வேலை செய்யாம சும்மா இப்படி இருக்கிறிய தம்பி நீ அப்படின்ட்டு அவரை வந்து கேட்கின்றார்கள் அந்த அதிகாரிகள் எல்லாம். அதாவது சிவபெருமானும் தோழமை நெறியில சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஏடா அப்படின்னு கூப்பிடுறார். பெரிய புராணத்துல வரும். அதாவது முதல்ல ஓலையை கிழிச்சு போட்டுறாரு. ரெண்டாவது அந்த ஓலையை வந்து சுவாமி வந்து மூல ஓலையை வந்து அந்த திருவெண்ணைநல்லூர்ல சபையில கொடுக்க போறாரு. அப்போ அந்த ஓலையை வந்து இல்லை, முதல்லயே அந்த ஓலையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்குறாரு. அப்போ சுவாமி சொல்றாரு, ஏடா, நீ வந்து எனக்கு அடிமைன்னு சொல்லிட்ட. ஒரு அடிமைக்கு என்ன வேலை? இந்த ஓலையை என்கிட்டேருந்து வாங்கி அதை செக் பண்ணுறதா உன் வேலை? அதை ஆய்வு செய்வது தான் உன் வேலையா? நீ எனக்கு பணி மட்டும்தான் செய்யணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும்போது ஏடா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க பெரிய புராணத்துல. அதுபோல இங்க சுவாமியை அந்த அதிகாரிகள் எல்லாம் பார்த்து ஏடா அப்படிங்கிற ஒரு தோழமை நெறியில ஒரு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துறாங்க. வேறு உரையாது தம்மை உணர்ந்தவர் வீறு தோன்ற, வேறு உரையாது தம்மை உணர்ந்தவர் வீறு தோன்ற, ஈரிலான் இருமாப்பு எய்தி இருந்தனன் ஆக மேலிட்டு, ஈரிலான் இருமாப்பு எய்தி இருந்தனன் ஆக மேலிட்டு, ஆறு வந்து அடுத்த பங்கில் அடைகரை கல்லி செல்ல, ஆறு வந்து அடுத்த பங்கில் அடைகரை கல்லி செல்ல, மாறு கொண்டு போச்ச அஞ்சி மயங்கினார் வலிய போலார். மாறு கொண்டு போச்ச அஞ்சி மயங்கினார் வலிய போலார். வேறு உரையாது. சரி, கேட்டவங்களுக்கு பதில் சொல்லணும்ல, பதிலே சொல்லாம இருக்கிறார். வேறு எந்த பதிலையும் உரையாது, பதில் கூறாது. தம்மை உணர்ந்தவர் வீறு தோன்ற, அந்த உயிர் உணர்வு பெற்றவர்கள் கூறிய அந்த வீரம் தோன்றுமாறு ஈரிலான் இருமாப்பு எய்தி, அந்த ஆதியும் அந்தமும் இல்லாதவன், முடிவு இல்லாதவன். ஈறு இலான் அப்படின்னா முடிவு இல்லாதவன். அந்த முடிவில்லாதவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் கேட்டவங்களுக்கு பதிலும் சொல்லல, இருமாப்பு எய்தி இருந்தவன். இருமாப்பு எய்தினா ஒரு விதமான ஒரு இருமாப்போடு, ஒரு கௌரவம், தன்மான உணர்ச்சியோடு
ஒரு கம்பீரத்தோடு அந்த சுவாமி வந்து இருக்கிறார். ஒன்று தலையை தாழ்த்தி இருக்கணும், செஞ்சது தப்பு அப்படின்னுட்டு தலையவும் தாழ்த்தலை, கம்பீரமா அவங்கள பார்த்து கொண்டு இருமாப்போடு இருக்கின்றார். இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றென்று இருமாந்து இருப்பன்களோ, அந்த அடியார்கள் எப்படி இருமாப்போடு சுவாமியுடைய திருவடியில நாங்க இருக்கிறோம்னு இருமாப்போடு இருப்பாங்களோ அது மாதிரி இவர் வந்து சுவாமியும் இருமாப்போட இருக்கிறார். கம்பீரமா அவங்களை எதிர்த்து பார்த்து கொண்டு அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம சுவாமி வந்து இருக்கின்றாரா. இருமாப்பு எய்தி இருந்தனனாக, மேலிட்டு அப்படின்னா மேற்கொண்டு, ஆறு வந்து அடுத்த பங்கில் அந்த இவர் பங்கு அடைக்கப்படாம இருக்கு. அப்போ அந்த அந்த பங்குல வந்து அந்த கரையில வந்து ஆறு உள்ள வருது. அந்த ஆறு உள்ள வந்து இவருடைய பங்கும் அடைபடாம இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுடைய பங்கையும் அது அரித்து கொண்டு செல்கிறது. அப்ப அடுத்த பங்குக்காரனுக்கு கூட கொஞ்சம் வேலையை இருக்கு. தண்ணி வந்தாச்சுன்னா அரிச்சுட்டு தானே போகும். இவர் பங்கை இவர் ஒழுங்கா அடைச்சிருந்தாருன்னா பக்கத்து இதுவும் அடைச்சிருக்கும், அவங்களுக்கும் வேலை மிச்சம். இவர் பங்கை இவர் அடைக்காததுனால அந்த கரையில தண்ணி பெருகி பக்கத்து பங்குக்காரனுக்கும் அடிச்சுக்கிட்டு போகுது, அவனுக்கு ஒரு வேலைக்கு இரு வேலையாகுது. அதுதான் இதுல வந்து சொல்றாரு. ஆறு வந்து அடுத்த பங்கில் இவருக்கு அடுத்த போல் இருக்கக்கூடிய அந்த பங்கில் அடைக்கரை கள்ளி செல்ல, அந்த அடைத்த கரையை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிட்டு வராங்க. அந்த அடைச்ச கரையை அரித்து கொண்டு மீண்டும் செல்கிறது ஆறு. கள்ளி அப்படின்னா அரித்தல் அப்படின்னு அர்த்தம். கள்ளின்னா அரித்தல்னு அர்த்தம். பக்கத்து பங்குக்காரன் அடைச்ச கரையவும் இவர் பங்குல உள்ள அந்த ஆற்று தண்ணி அரிச்சுக்கிட்டு போகுதான். அப்ப பக்கத்துல உள்ளவங்களுக்கும் இன்னும் வேலை அதிகமாகுது. என்ன கள்ளி செல்ல மாறு கொண்டு ஓச்ச அரிச்சு, மாறுன்னா பிரம்பு, பிரம்பை கையில் எடுத்துக்கொண்டு அவரை அடிப்பதற்கு இவர்கள் நினைக்கிறாங்க, ஆனா பயப்படுறாங்க. சுவாமி தான் அவர் எந்த உருவத்துல வந்தாலும் அவரை பார்த்தாச்சுன்னா எல்லாருக்கும் பயந்தாங்க. அன்பு பயம் எல்லாமே நம்ம அறியாமலே நம்மளை வந்துடும். அதனால அந்த வேலையால அந்த பந்திக்கு வந்த அந்த கூலியால அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் ஏற்படுகிறது, ஒரு மயக்கமும் ஏற்படுகிறது. இவரை எப்படி அடிக்க அப்படின்னுட்டு மயங்கினார். அவங்க சாதாரணமான ஆளு கிடையாது, வலிய கோளார். எப்படிப்பட்ட ஒரு கொடூர தண்டனையை அரசன் கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதில் வல்லமை வாய்ந்தவர்கள், ஈவு இறக்கமே பார்க்க மாட்டாங்க. அதான் வலிய கோளார். வலிய அவ்வளவு ஒரு சொன்ன இதை காப்பாற்றக்கூடிய கொடும் தண்டனைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு சாமியை பார்த்த உடனே முதல்ல பயம் ஏற்படுது, ஒரு மயக்கம். இவரை எப்படி அடிக்க அப்படின்னு ஒரு மயக்கம் ஏற்படுகிறது அந்த வல்லமை வாய்ந்த அந்த அதிகாரிகளுக்கு. இது எப்படி அப்படின்னா, வள்ளலார் மீது ஆறுமுக நாவலர் வழக்கு தொடர்ந்தார்கள். அப்போ வள்ளலார் வந்து வள்ளல் பெருமான் வந்து நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் தான் நீதிபதிகள். வள்ளல் பெருமான் அந்த நீதிமன்றத்துக்கு வந்த உடனேயே எல்லாரும் எந்திரிக்காங்க. ஆறுமுக நாவலர் சேர்ந்து எந்திரிக்கிறார். ஆறுமுக நாவலர் சேர்ந்து எந்திரிக்கிறார். உடனே அவரை வள்ளலாரை வணங்கிட்டு எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க, அவரும் உட்கார்ந்துருந்தாரு. நீதிபதி கேட்ட கேள்வி, உனக்கு அவர் எதிர்வாதி தானே, அவர் வரும்போது நீங்க ஏன் எந்திரிச்சீங்க அப்படின்னு நீதிபதி ஆங்கிலேயர்கள் கேட்கிறார். இதா எவ்வளவு இது இருந்தாலும் தத்துவ ரீதியில சிக்கல்கள் இருந்தாலும் அவங்க பெரிய மகான், உன் வாயிலிருந்தே உங்க வாயிலிருந்தே மகான் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, இந்த வழக்கை தள்ளுபடி செய்தேன்னு தள்ளுபடி செய்ய. அது மாதிரி இந்த சாமியை பார்த்த உடனே கொடூரமான தண்டனைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு கூட சாமியை பார்த்தோன்னே ஒரு முதல்ல பயம் ஏற்படுது, மயக்கம். இவரை நம்ம எப்படி அடிக்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்தது.
ரெண்டாவது, சாமி வந்துட்டாருன்னா நம்ம மூளை வேலை செய்யும். சாமி அடின்னு சொன்னா தான் இவன் அடிக்க முடியும். என்னை நீ அடி அப்படின்னு உத்தரவு போட்டால் தான் அந்த அதிகாரியால் அடிக்க முடியும். சாமி உத்தரவு போடலைன்னா அடிக்க முடியாது. ஏன்னா மூளை வந்து சாமி கிட்ட நமக்கு கொஞ்சம் நெஞ்ச சுதந்திரமும் இல்லாமல் போகும். அது வரைக்கும் கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும். சாமி வந்துட்டாருன்னா அந்த சுதந்திரமும் இல்லாமல் போயிடும். இது நம் செயலற்று இந்த நாம் அற்றபின் நாதந்தன் செயல்தானே என்று உறுதி பெற தன்னையே தந்தான் என்று உறுதி பெற. நம் செயலற்று நாம் அற்றபின், அதுக்கப்புறம் நாதந்தன் செயல்தான், சாமியோட செயல்தான். அவர் எரினா எங்கே இருக்குமோ, எங்கே நடக்குமோ, எங்கே கிடக்குமோ நான் யானை அந்த மாதிரி தான். இதுக்கு இன்னும் நல்ல ஒரு உதாரணம் பார்க்க போனோம் அப்படின்னா, பெரிய புராணத்துல சிறுத்தொண்ட நாயனார் புராணம். அந்த சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல கறியெல்லாம் பரிமாறியாச்சு, சாமி உட்கார்ந்தாச்சு, சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தாச்சு. அப்போ சுவாமி சொல்றாரு சிறுத்தொண்டரை பார்த்து, உங்க வீட்டு குழந்தைக்கு திருநீர் பூசி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு இடையில நான் சாப்பிட மாட்டேன். உன் பிள்ளைய கூப்பிடு. நம்மன்னா என்ன கேள்வி கேட்டிருப்போம்? என்னையா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ கேட்டேருன்னு அவ்வளோத்தையும் கரியாக்கி முன்னால பரிமாறி இருக்கும், உன் பிள்ளைய கூப்பிடுன்னு கூப்பிட்டேன்னா நீ உனக்கு பைத்தியமான்னு நம்மளாம் எதிர்கேள்வி கேட்போம். அந்த நேரத்துல மூளை வேலை செய்யாது. சாமி என்ன கட்டளை போட்டாரோ அதுதான் அங்க கேட்கப்படும். நம்முடைய அறிவு அங்க செயல்படாது. இவருடைய அறிவு செயல்பட்டு இருந்தா இப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பாரு. இப்போ சிறுத்தொண்டர் வந்து வெளியில போய், சீராளா அடியார் சாப்பிட்றதுக்கு காலம் தாழ்த்துது, அப்படி காலம் தாழ்த்தக்கூடாது மகனே, நீ ஓடிவான்னார. மூளை அங்க வேலை செஞ்சுதா? சாமி உத்தரவு போட்டாரு, என்ன நாதந்தன் செயல்தானே என்று உறுதிப்படுறார். நம்ம என்ன போய் வெளியில போய் கூப்பிடுவோமோ, சாமியை ஏசிடுவோம். அது ஒரு நல்ல இடம். மூளை வந்து சாமிக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து அது கேட்கும். வந்தியம்மைக்கு கூலியாளாக வந்தவன் வந்தியம்மையினுடைய பங்கு அடைபடாமல் இருக்கின்றது. அந்த வந்தியம்மைக்கு கூலியாளாக வந்தவன் யார் என்று அவர்கள் தேடுகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு எதிரில் ஒரு அழகான கந்தர்வனைப் போல, அழகனைப் போல, மன்மதனைப் போல இறைவன் கூலியாளாக அந்த அதிகாரிகளுக்கு நேரில் நின்று நிற்கின்றார். அவர் ஒரு அழகிய காளை, இளமை மிகுந்த காளை உருவத்தை போன்று காளையாக அவர் இருக்கின்றார். அவரை பார்த்து, ஏடா, பக்கத்தில் உள்ள அத்தனை உடைப்பட்ட கரை பங்குகளும் அடைக்கப்பட்டு விட்டது, நீ யாரப்பா? இன்னும் உனக்கு என்று விடுக்கப்பட்ட, ஒதுக்கி விடப்பட்ட இந்த பங்கு அடைபடாமல் இருக்கின்றது. இந்த கரையை நீ அடைக்காமல் சும்மா இப்படி விளையாட்டு காட்டிக்கொண்டு இருக்கின்றாயே தம்பி என்று அந்த அதிகாரிகள் சொக்கநாத பெருமானை பார்த்து கேட்கின்றார்கள். கேட்டவர்களுக்கு சுவாமி அந்த கூலியாளாக வந்த சுவாமி எந்த ஒரு பதிலையும் கூறாது அவர்களை நேருக்கு நேர் பார்த்து கொண்டு அவர் இருக்கின்றார். அந்த உயிர் உணர்வு பெற்றவர்கள் அவர்கள் வீரம் தோன்றுமாறு எப்படி இருப்பார்களோ, அடியார் பெருமக்கள், இறைவனை உணர்ந்த அடியார் பெருமக்கள் எப்படி அவர்கள் வீரத்தோடு இருப்பார்களோ, அதுதான் அந்த இருமாந்து இருப்பன்களோ அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டுக்கு ஏற்ற இடம்தான் இது. அப்படி இறைவனை தம்மை உணர்ந்தவர், அந்த இறைவனை உணர்ந்தவர்கள் எப்படி வீரத்தும் தோன்ற அவர்கள் இருப்பார்களோ, அதுபோல அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத முடிவில்லாதவனாகி அந்த சிவபெருமான் அந்த அதிகாரிகளை பார்த்து அவர் தலை குனியாமல் இருமாப்போடு அவர்களை நேருக்கு நேர் கண்களால் சந்தித்து கொண்டு அவர் வீரத்தோடு அவர் இருக்கின்றார். மேற்கொண்டு அந்த
வந்தியம்மைக்கு என்று ஒதுக்கப்பட்ட பகுதியில் ஆற்று தண்ணீர் வேகமாக ஓடி வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வந்தியம்மைக்கு அடுத்து விடப்பட்ட பங்கில் இருக்கக்கூடிய அடைத்த கரைகளையும் இந்த தண்ணீரானது அரித்து கொண்டு செல்கிறது. இதை பார்த்தவுடன், அதாவது இவருடைய பங்கும் அடைபடவில்லை, இந்த அடைபடாத இடத்தில் ஓடக்கூடிய தண்ணீர் அடைபட்ட இடத்தையும் அரித்து கொண்டு அவர்களுக்கு ஒரு வேளைக்கு இருவேளையாக வைத்து கொண்டு செல்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த அந்த அதிகாரிகள் கையில் பிரம்பை எடுத்துக்கொண்டு அவரை அடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் பயம் வருகிறது. அவரை பார்த்து மயங்குகின்றார்கள். அந்த வலிமையான அதிகாரிகள் எப்படிப்பட்ட கொடிய ஒரு தண்டனையையும் நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது சுவாமியை அடிப்பதற்கும் பயம் ஏற்படுகிறது. அவரை இறைவனை கண்டு அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுகின்றது. அந்த பெண்ணையார் ரெண்டு கரையும் அரித்து கொண்டு சொல்லுவோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் பதிகத்தில் சொல்லும்போது, காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால். புனல் எய்தி, புனல்னா வைகை, அந்த பெண்ணையாறு இரு கரையும் எய்தி கல்லி இரு கரையையும் அரித்து கொண்டு திரை கையால் தன்னுடைய அலைகளாகிய கைகளால் அரித்து கொண்டு செல்கிறது அப்படின்ட்டு அந்த கல்லி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. பித்த நோய் வந்தான் என்பார் அல்லது பேய் கோட்பட்ட மத்த நோய் வந்தான் என்பார் வந்தியை அலைப்பான் வந்த எத்த நோய் வந்தான் என்பார் இந்திரசாலம் காட்டும் சித்த நோய் வந்தான் என்பார் ஆர் என்றும் தெளியோம் என்பார். அந்த அதிகாரிகள்லாம் இவரை பற்றி தங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறார்கள். பித்தனோ இவன்தான் என்பார். இந்த வந்தியம்மைக்கு கூலியாளாக வந்த ஆளுக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டோ, பைத்தியம் மாதிரிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். பித்தனோ இவன்தான் என்பார். அல்லது பேய் கோட்பட்ட மத்தனோ இவன்தான் என்பார். பேய் பிடிக்கப்பட்ட ஒரு மயக்கம் உடையவனோ இவன், அந்த பேய் பிடிச்சு இவரை ஆட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தை உடையவனாக இவன் இருக்கின்றானோ அப்படின்னுட்டு அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். மத்தன் அப்படின்னா மத்தம்னா மயக்கம்னு அர்த்தம். மத்தனோ மயக்கம் உடையவனோ அப்படின்னுட்டு பேசிக்கொள்கிறார்கள். வந்தியை அலைப்பான் வந்த எத்தனோ இவன்தான் என்பார். வந்தியம்மையை அலைக்கழிப்பதற்காக, அந்த வந்தியம்மைக்கு துன்பத்தை தருவதற்காக வந்த எத்தன் அப்படின்னா ஒரு விளையாட்டு தனமாக இருக்கக்கூடியவனோ இவன்தான் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். இந்திரசாலம் காட்டும் சித்தனோ இவன்தான் என்பார். இந்திரஜால வித்தைகளையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு சித்தனை போல இவன் இருக்கின்றாரோ, அந்த சித்தனாக இருப்பாரோ என்று அவரை பற்றி அந்த அதிகாரிகள் எல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆர் என்றும் தெரியும் என்பார். வந்தது யாரு அப்படின்னுட்டு எங்களுக்கு தெரியவில்லை. உள்ளூர் ஆளுன்னா ஒருத்தட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். இது சுவாமி உள்ளூர் ஆளா இருந்தாலும் வேஷத்தை போட்டு வந்திருக்கிறாரு. அதனால உள்ளூர் ஆளுன்னா அவங்க பேர் இருக்கும், இது இன்னாரு பையன். இப்போ உடனே வீட்டில் கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க, உங்க பையன் இப்படி ஒரு வேலையை எடுத்துட்டு வேலை செய்யாம விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி யாருன்னு தெரிய முடியாத அளவிற்கு சுவாமி அங்கே கூலி ஆளாக இருக்கின்றார். அதனால் ஆர் என்றும் தெரியும் என்றார். யாருன்னு வந்தது யாருன்னுட்டு தெளிவில்லாமல் இருக்கின்றோமே அப்படின்ட்டு தெரிய முடியவில்லை என்றும் அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள்.
பாடல் விஞ்சயனோ என்பார் பண்ணினால் பாணிக்கு ஏற பாடலிஞ்சயனோ என்பார் பண்ணினார் பாணிக்கு ஏற ஆடல் விஞ்சயனோ என்பார் அரும்பெறல் செல்வத்து ஆழ்ந்து ஆடலிஞ்சயனோ என்பார் அரும்பெறல் செல்வத்து ஆழ்ந்து வாடிய மகனோ என்பார் இசைபட வாழ்ந்து கெட்ட வாடிய மகனோ என்பார் இசைபட வாழ்ந்து கெட்ட ஏடவிழ் தாரினாருள் யார் மகன் இவன் கொல் என்பார் ஏடவில் தாரினாருள் யார் மகன் இவன் கொள் என்பார் பாடல் விஞ்சயனோ என்பார். நல்ல ஏன்னா இவர் ஆடுதாரு பாடுதாரு, எல்லாரும் முன்னாலையும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் பராக்கு பார்க்க வைக்கிற மாதிரிலாம் சுவாமி விளையாடி கொண்டு இருக்கின்றார். அதையெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க அதிகாரிகிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க அந்த அதிகாரிகள் பேசிக்கொள்கிறார்கள். பாடல் விஞ்சயனோ என்பார். பாடக்கூடிய கந்தர்வர், விஞ்சயர்கள்னா கந்தர்வர்கள். அந்த கந்தர்வர்களோ பாட்டு நன்கு பாடக்கூடியவர்களுக்கு கந்தர்வர்கள்னு ஒரு பிரிவு அதில். அந்த கந்தர்வர்களோ என்பார். சுவாமியினுடைய காதில் 2 கந்தர்வர்கள் என்னுடைய பாட்டை நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகின்றார்கள். 2 பேரையும் ஒரு குண்டலம் மாதிரி ஆக்கி சாமி காதில் போட்டுக்கிறார். அப்படி அந்த பாடல் பாடக்கூடிய கந்தர்வனமாக இருப்பாரோ அப்படின்ட்டு அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். பண்ணினால் பாணிக்கு ஏற ஆடல் விஞ்சயனோ என்பார். பண்ணோடு இசை பாடக்கூடிய பாணினா அந்த பாடலுக்கு ஏற்றவாறு அப்படின்னு அர்த்தம். அந்த பாடலுக்கு ஏற்றவாறு ஆடல் விஞ்சயனோ என்பார். ஆடக்கூடிய ஒரு கந்தர்வனாக இருக்குமோ அப்படின்னு கேட்பார்கள். முதல்ல பாடக்கூடியவராக இருப்பாரோ, அடுத்தால நன்கு ஆடக்கூடியவராக இருப்பாரோ அப்படின்ட்டு அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அரும்பெறல் செல்வத்து ஆழ்ந்து வாடிய மகனோ என்பார். முதல்ல ஒருத்தன் பெற முடியாத செல்வங்களை எல்லாம் பெற்று மிகப்பெரிய செல்வச் சீமானாக அவன் இருப்பான். அந்த செல்வச் சீமானாக இருந்தவன் அதன் பிறகு அந்த செல்வங்களெல்லாம் வற்றி போய் அதன் பிறகு மிகவும் வறுமை வாய்ப்பட்டவனாக அவன் இருப்பான். அதுபோல இந்த கூலியாளாக வந்தவனும் பெற முடியாத அரும்பெருள் செல்வத்தை பெற்று அந்த செல்வத்துள் அழுந்தி அதன் பிறகு செல்வம் குன்றி இப்பொழுது வாடி கூலி வேலைக்கு வந்த மகனாக இருப்பானோ என்று அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, கஷ்டப்பட்டவன் திரும்ப நல்ல செல்வச் செழிப்பாக வந்து மீண்டும் அவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அவனால் தாங்கிக்கிட முடியும். ஆனால் பிறவிலேயே செல்வமாக இருந்து செல்வச் செழிப்போடு இருந்து அவர்களுக்கு அதுக்கப்புறம் கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. நம்முடைய விரோதிக்கு கூட அந்த ஒரு நிலை வரக்கூடாது. அவங்களால தாங்க முடியாது அந்த கஷ்டத்தை. அதனால தான் இப்படி ரொம்ப வசதி வாய்ப்போடு வாழ்ந்து இப்போ கூலிக்கு வேலைக்கு வந்துட்டானோ அதனால தான் அவனுக்கு உடம்பு வளைஞ்சு நெடுத்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சுவாமி வந்து பேரளவோடு தேக ஆரோக்கியத்தோடு கட்டிடம் காளையாக அங்கே சுவாமி வந்து இருக்கின்றார். இசைபட வாழ்ந்து கெட்ட ஏடு அவிழ் தாரினாருள் யார் மகன் இவன் கொல் என்பார். அப்ப இசைபட வாழ்ந்து, இசைபடன்னா புகழோடு ஈதல், இசைபட வாழ்தல் அப்படின்ட்டு இந்த கொடுக்கும் போதுதான் நமக்கு புகழ் என்பது வந்து சேரும். அந்த புகழோடு வாழ்ந்து அதன் பிறகு கெட்டு போய் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள், ஏடு இதழ்களை உடைய அந்த மலர் மாலைகளை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த மன்னர்கள், குறுநில மன்னர்களில் இவன் யாருடைய மகனாக இருப்பான் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அப்போ மன்னர்கள் வந்து போர்ல தோல்வி அடைஞ்சு அவர்களுடைய
அந்த அரசிளங்குமரர்களும் ரொம்ப சங்கடப்படக்கூடிய ஒரு நிலையும் வந்திருக்கின்றது அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லப்படுகிறது. அந்த அங்கவை சங்கவை வரலாறு அதெல்லாம் அதுக்கு உதாரணம். ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட அரசனுக்கு மகள்கள், கடைசியில் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு அரசனுடைய மகன் இப்படி கூலியாளாக வந்து விட்டானோ அப்படின்னுட்டு அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். ஏன்னா சாமியை பார்த்தா ஒரு அரசிளங்குமரனை போல இருக்குது. அதனால அவர்கள் இப்படியெல்லாம் நினைத்து பார்க்கின்றார்கள். அடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது சுவாமியை பார்த்த உடனே. அந்த அதிகாரிகள் வந்தியம்மையினுடைய அந்த பங்கு அடைபடாமல் இருப்பதை பார்த்து அந்த வந்தியம்மைக்கு கூலியாளாக வந்த அந்த பெருமானை அடிப்பதற்கு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பிரம்பை ஓங்குகிறார்கள். பயம் ஏற்படுகிறது, மயக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் இந்த பெருமானினுடைய அந்த அழகிய உருவத்தை பார்த்து அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த கூலியாள் பைத்தியமாக இருப்பானோ என்று அவர்கள் தங்களுக்குள் கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லது பேயால் பிடிக்கப்பட்ட மயக்கம் உடையவனாக இருப்பானோ இவா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். மேலும் வந்தியம்மையை அலைக்கழிப்பதற்காக வந்த எத்தனாக இவர் இருப்பாரோ என்று பேசிக்கொள்கிறார்கள். எல்லாருக்கும் இந்திரஜால வித்தை காட்டக்கூடிய ஒரு சித்தனாக இவர் இருப்பாரோ என்றெல்லாம் இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். வந்தது யார் என்று தெளிவு அடைய முடியவில்லையே என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். மேலும் இந்த கூலியாளாக வந்தவன் நன்கு பாடல் பாடக்கூடிய ஒரு கந்தர்வனாக இருப்பாரோ, மேலும் பண்ணோடு பாடக்கூடிய அந்த பாடலுக்கு ஏற்றவாறு ஆடல் புரியும் பரதநாட்டியம் ஆடும் அந்த கந்தர்வனாக இருப்பாரோ என்று அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். மேலும் பிறர்க்கரிய செல்வத்தை பெற்று அந்த செல்வத்துள் அழுந்தி சிறப்பாக வாழ்ந்து அதன் பிறகு அந்த செல்வத்தை இழந்து செல்வம் குன்றிய நிலையில் வாடிய அந்த மகன் இப்பொழுது கூலி வேலைக்கு வந்திருக்கின்றானோ என்று அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். புகழோடு நன்கு செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கெட்டு போய் இருக்கக்கூடிய, அதன் பிறகு தங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து இருக்கக்கூடிய அந்த இதழ்களை உடைய மலர் மாலைகளை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய குறுநில மன்னர்களில் யாருடைய மகனாக இவன் இருப்பார் என்று தெரியவில்லையே என்று இவன் ஒரு அரசிளங்குமரனோ என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கின்றார்கள். கரும்பனும் விரும்ப நின்ற கட்டழகு உடையன் என்பார். கரும்பனும் விரும்ப நின்ற கட்டழகு உடையன் என்பார். அரும்பெறல் இவன்தான் கூலிக்கு ஆட்செய்தது எவனோ என்பார். அரும்பெறல் இவன்தான் கூலிக்கு ஆட்செய்தது எவனோ என்பார். இரும்பெரும் புறவர் அற்ற தமியனோ என்பார் வேலை. இருபெரும் புறவர் அற்ற தமியனோ என்பார் வேலை. புரிந்தவன் அல்லன் என்பார் அது மேனி புகழும் என்பார். புரிந்தவன் அல்லன் என்பார் அது மேனி புகழும் என்பார். கரும்பனும் விரும்ப நின்ற கட்டழகு உடையன் என்பார். இந்த கூலியாள் எப்படி இருக்கின்றான் அப்படின்ட்டு அந்த அதிகாரிகள் பேசிக்கொள்கிறார்கள். கரும்பன்னா கையில் கரும்பை வைத்திருக்கக்கூடிய மன்மதன். மன்மதனினுடைய கையில் கரும்பு ஒரு ஆயுதமாக வைத்திருப்பார். அந்த கரும்பன் அப்படின்னா மன்மதன். மன்மதனும் இவரை பார்த்து விரும்பக்கூடிய அளவிற்கு கட்டழகு உடையவராக இந்த கூலியாள் இருக்கின்றார் என்று கூறிக்கொள்கிறார்கள். அரும்பெறல் இவன்தான் பிறர்க்கரிய அந்த கூலியாள் தான் கூலிக்கு செய்தது எவனோ என்பார். இவர் இப்பொழுது கூலி வேலை செய்து அதில் வாழ்க்கையை ஜீவிதம் செய்வதற்காக இப்படி வந்தது என்ன காரணமோ என்று தெரியவில்லையே என்று அவர்கள்
கூறிக்கொள்கின்றார்கள். இரும்பெரும் குறவர் அற்ற, இரும்பெரும் குறவர்னா தந்தை தாய், தாயும் தந்தையும் இல்லாத அனாதையாக இருப்பாரோ என்று கூறிக்கொள்கிறார்கள். தமியன்னா அனாதை, ஆதரவற்றவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே சுவாமி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி அப்படின்ட்டு தான் திருவாசகத்தில் வருது. அந்த தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடிங்கிறது தான் இங்கே அப்படியே பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. இரும்பெரும் குறவரற்ற தந்தை தாய் இல்லாத ஒரு அனாதையாக இருப்பாரோ இந்த கூலியாள், வேலை புரிந்தவன் அல்லன் என்பார். இவரு இதுக்கு முந்தி வேலையெல்லாம் பார்த்த உடம்பு இது கிடையாது அப்படின்னு உறுதியா சொல்லுவாங்க. என்ன சொல்லுதாங்க உறுதியா? இந்த ஆளு இந்த வேலைக்கு ரொம்ப புதுசா வந்திருக்காரு. இதுக்கு முந்தி இவர் உடம்பு வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு வேலை பார்த்த ஆளு கிடையாது. அது இவர் வேலை பார்த்த கோலத்தில இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னுட்டு சொல்றாரு. நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம், நீ வேலை பார்க்குற லட்சணத்திலேயே எங்களுக்கு தெரியுது, உனக்கு வேலை தெரியாது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அதிகாரிகள் கூறுகின்றார்களாம், என்ன வேலை புரிந்தவன் அல்லன் என்பார். இதற்கு முன் இந்த கூலியாள் மண்வெட்டி எடுத்து வெட்டி அந்த கூடையில வச்சு கரையில கொண்டு போட்ட வேலையை இவர் இதுக்கு முன்னால செய்ததே கிடையாது. அது மேனி புகழும் என்பார். அதை எதுல இருந்து பார்த்துக்கிடலாம்? அவருடைய உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உடம்புல இருந்தே நம்ம பார்த்துக்கிடலாம். உடம்புல ஒரு மாசு மருவு இல்லை, கையில ஒரு காய்ப்பு இல்லை, அப்படி இருக்குது. ரெண்டாவது இவர் உடம்புல மேலே பூரா தூசியும் இதாகவும் இருக்கு அப்படின்னுட்டு இவருக்கு இந்த மாதிரி வேலையை இவருக்கு முந்தி பார்த்ததே கிடையாது அப்படின்னு இவருடைய உடம்பை வச்சே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னுட்டு அந்த வந்திருக்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள். அது மேனி புகழும், அவருடைய திருமேனி அவர் வேலை செய்தவர் கிடையாதுங்கிறதை எடுத்து சொல்லும் என்று கூறுகின்றார்கள். கூலியும் கொண்டான் தானே கணக்கிலும் குறிக்க சொன்னான், வேலையும் செய்யான் இன்சொல் விளம்பினும் கேளான் கல்லில், வேலையும் செய்யான் இன்சொல் விளம்பினும் கேளான் கல்லினும், பால் அறை முளையே ஆகி பராமுகம் பண்ணி நின்றான், பாலரை முளையே ஆகி பராமுகம் பண்ணி நின்றான், ஏல நாம் இதனை வேந்தற்கு உணர்த்தும் என்று போனார், ஏகனாம் இதனை வேதற்கு உணர்த்தும் என்று போனார், கூலியும் கொண்டார். வந்தியம்மாட்ட கூலியும் வாங்கிக்கிட்டார். கூலியாக பிட்டு முதல்ல நிறைய கொடுத்தாச்சு, பிட்டு சாப்பிட்டாச்சு. அப்போ வந்தியம்மாட்ட கூலியும் வாங்கி கொண்டான். தானே கணக்கிலும் குறிக்க சொன்னான். அவரே வலிய நான் வந்தியம்மைக்கு ஆளாக வந்திருக்கின்றேன், அதை குறித்து கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு அந்த நோட்டில் வந்தியம்மையினுடைய ஆள்னு குறித்து கொண்டும் சென்று விட்டான். வேலையும் செய்யான், ஒரு வேலையும் செய்யலை. இன்சொல் விளம்பினும் கேளா, ரொம்ப இனிமையா, எப்பா நீ இப்படி இருக்கக்கூடாது, வேலையை செஞ்சு முடிக்கணும், கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும். கொடுத்த வேலை ரொம்ப நெருக்கடியான வேலை, சும்மா ஒரு வீடு கட்டுற மாதிரி வேலை கிடையாது. இன்னைக்கு வேலை முடியலைன்னா நாளைக்கு முடிக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடிய வேலை கிடையாது. உடம்பு எடுத்து அரிச்சுக்கிட்டே தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னுட்டு இனிமையான சொல்லை சொல்லி வேலை செய்யன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். கல்லின் பால் அரை முளையே ஆகி, ஒரு கல்லால் அடித்த, கல்லில் அடித்த அந்த முளைக்கல் போல இப்பொழுது அவன் இருக்கின்றான். ஒரு முளைக்கல்ல அடிச்சு வச்சாங்கன்னா அது அதே இடத்துல இருக்கும். அதுபோல, ஏன்னா அது அளவுக்காக அடிக்கப்பட்ட கல், யாரும் அதை தொடவும் மாட்டாங்க. ஏன்னா அது அளவுகள், தொட்டா பிரச்சனை வரும். அந்த கல்லை எடுத்தோம்னா அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள் தகராறு பண்ணுவாங்கங்கிறது. முளைக்கல் வச்சாச்சுன்னா அதை எடுக்க மாட்டாங்க. அதுபோல
இவரும் அசையாம இருக்கிறார். பராமுகம் பண்ணி நின்றார். நம்மை பொருட்படுத்தாமல் அவன் இருக்கின்றான். சரி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் தான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தாலே அது பொருட்படுத்தாத தன்மை தானே. அதான் பராமுகம் பண்ணி நின்றான்னா நம்மை பொருட்படுத்தாமலும் நிற்கின்றான். ஏல நாம் இதனை வேந்தற்கு உணர்த்தும். விரைவாக நாம் இந்த வந்தியம்மையினுடைய கூலியாளை பற்றி வேந்தற்கு நாம் எடுத்து சொல்வோம் என்று அவர்கள் சென்றார்கள். அப்போ அவங்களுக்கு இவரை பார்த்த உடனேயே மற்ற வேலையாட்கள், அந்த வேலை வாங்க அதிகாரிகள்னா அடித்து முதல்ல வேலையை செய்யணுட்டு இது பண்ணுவாங்க. சாமியை பார்த்த உடனே அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய தோணலை. சரி, நமக்கு எதுக்கு இது வீண் பார்த்தா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி தெரியுது, அதனால நம்ம அரசன்ட்டே போய் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவர்கள் ஒன்று இறைவன் மீது கொண்ட அன்பு அவர்களை தடுக்குது. அவர்களை அறியாம அவங்கள தடுக்குது. நம்ம கூட பேச்சு வழக்கில் ஒருத்தரை பார்த்தோன்னே, என்னவோப்பா உன்னை பார்த்தா என் பையன் மாதிரி தோணுச்சு, அதனால தான் நான் இதை உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுபோல் அந்த அன்பு, சாமியை பார்த்த மாத்திரத்தில் அன்பின் காரணமாக சாமியை அடிக்கவும் தோணலை. சாமியை பார்த்தவொன்னே அப்படி மயங்கி போய் நிற்கிறாங்க. அப்போ இதை அரசன்ட்டே எடுத்து சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவர்கள் அந்த அதிகாரிகள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். அதிகாரிகள் அந்த கூலியாளை பற்றி தங்களுக்குள் மேலும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த கூலியாள் மன்மதனைப் போல மன்மதனும் விரும்பக்கூடிய பேரழகு உடைய கட்டழகு உடையவனாக இருக்கின்றார் என்கிறார்கள். பெறுதற்கரிய அந்த பெரும்பேறு பெற்ற இவன் இப்பொழுது தன்னுடைய வறுமை காரணமாக இந்த கூலி வேலைக்கு ஆளாக வந்திருக்கின்றாரோ, என்ன காரணமோ என்று தெரியவில்லை என்று கூறுகின்றார்கள். இவருக்கு தந்தை தாய் இல்லாத ஒரு அனாதையாக இவர் இருப்பாரோ என்று அவர்கள் கூறுகிறார்கள். இவர் இதற்கு முன்பு இந்த கடினமான வேலையை செய்தவராக தெரியவில்லை. ஏனென்றால் அது அவருடைய உடம்பை பார்த்தாலே நமக்கு நன்கு தெரியும். அந்த அவருடைய உடம்பே இதை நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த உடம்பில் எந்த ஒரு மாசு மருவு இல்லாமல், எந்த ஒரு வேலை செய்த தடயங்களும் இல்லாமல் இருக்கின்றது. ஆகையினால் இவர் வேலைக்கு மிகவும் புதியவர் என்று கூறிக்கொள்கிறார்கள். இவர் வந்தியம்மையினிடத்தில் கூலியும் பெற்றுக்கொண்டார். இந்த இடத்திற்கு அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தானே வலிய அந்த அதிகாரிகள் எழுதக்கூடிய கணக்கு புத்தகத்தில் நான் வந்தியினுடைய ஆள் என்று குறித்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லி கையெழுத்திட்டு சென்றார். எந்த வேலையும் செய்யாமல் இருக்கின்றார். இனிமையாக சொல்லி, இது ஒரு நெருக்கடியான வேலை, இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இனிமையாக சொல்லி, வேலையினுடைய ஒரு அவசரத்தன்மை, வேலையினுடைய ஒரு நெருக்கடித்தன்மையை இனிமையாக சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கின்றார். கல்லில் அடைத்து வைத்த முளையைப் போல இவர் அப்படியே அசையாது இருக்கின்றார். நம்மை ஒரு பொருளாகவே இவர் மதிக்காமல், நம்மை பொருட்படுத்தாமல் இவர் நிற்கின்றார். இவரை பற்றி நாம் வேந்தருக்கு நாம் இவரை பற்றி எடுத்துச் சொல்வோம் என்று அந்த அதிகாரிகள் எல்லாம் அரசனிடத்து செல்கின்றார்கள். தலைமகன் திருமுன் தாழ்ந்து சாற்றுவார் அடிகள் இந்த தலைமகன் திருமுன் தாழ்ந்து சாற்றுவார் அடிகள் இந்த அலைகுணல் நகரார் தத்தம் பங்கலாம் அழந்த ஆற்றால் அலைகுணல் நகரார் தத்தம் பங்கலாம் அழந்த ஆற்றால் மலையினும் வலியவாக சுமந்தனர் வளைந்த சிற்றோன் மலையினும் வலியவாக சுமந்தனர் வளைந்த சிற்றோன் விலை நரையாட்டி தன் பங்கு அடைத்திலன் வென்றி வேலோய் விலை நரையாட்டி தன் பங்கு அடைத்திலன் வென்றி வேலோய் தலைமகன் திருமுன் தாழ்ந்து, தலைமகன்னா அரசன்,
பாண்டிய மன்னன். அந்த அரிமர்த்தன பாண்டியனினுடைய திருமுன்னிலையில் கீழே விழுந்து வணங்கி அந்த அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் கூறுகின்றார்கள், அடிகளே, இந்த அலைபுனல் நகரா, இந்த அலைகளை உடைய வைகை ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் தத்தம் பங்கு எல்லாம் அவரவர்களுக்கு அளந்து விடப்பட்ட அந்த கரைகளை எல்லாம் பங்குகளை எல்லாம் அளந்த ஆற்றால் பிரித்து கொடுத்தபடி, அவர்களுக்கு எவ்வளவு இடம் என்று நாம் எவ்வளவு மைல் என்று பிரித்து கொடுத்த அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மலையினும் வலியவாக சுமந்தனர். மலையை விட வலிமையாக செயல்பட்டு அவர்கள் அந்த மண்ணை சுமந்து அவரவர்களுக்கு விடுக்கப்பட்ட அந்த கரையை அவர்கள் அடைத்து விட்டார்கள் அப்படின்ட்டு. சுமந்தனர் அப்படின்னா சுமந்து அடைத்தனர் அப்படின்ட்டு அதற்கு பொருள் எடுத்துக்கிறோம். சுமந்தாச்சுன்னா அடுத்தால கொண்டு அந்த இடத்துல தட்ட வேண்டியது, கரையை அடைக்க வேண்டியது. அப்போ அந்த சுமந்தனருங்கிறதுல சுமந்து மண்ணை சுமந்து அடைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது முடிந்து போய்விடுகிறது. ஆனால் நல்ல முதுகு வளைந்த உடல் உடைய சிற்றூன் விலை, சிற்றூன்னா காலை சிற்றுண்டியாகி அந்த பிட்டை விற்கக்கூடிய விலை அப்படின்னா விலை கூறி விற்கக்கூடிய நரையாட்டி, நல்ல நரைத்த முடியை உடைய அந்த வந்தியம்மையார் அவருடைய பங்கு மட்டும் அடைக்கப்படவில்லை. தன் பங்கு அடைத்திலன், அந்த பங்கு அடைக்கப்படவில்லை. வென்றி வேலோர், வெற்றியை உடைய வேற்படையை செலுத்துவதில் வல்லமையாகிய பாண்டிய மன்னனே, அந்த வந்தியம்மையினுடைய பங்கு மட்டும் அந்த ஆற்றில் அந்த பங்கு மட்டும் அந்த கரை மட்டும் அடைக்கப்படாமல் இருக்கின்றது அப்படின்னுட்டு அவர்கள் அரசனிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள். வேளையும் வனப்பினாலே வென்றவன் ஒருவன் வந்தே, வேளையும் வனப்பினாலே வென்றவன் ஒருவன் வந்தே, ஆழ்கன அங்கே வந்து பதிந்தனன் அரசர் செல்வ, ஆழனர் அங்கே வந்து பதிந்தனன் அரசர் செல்வ, காளை போல் கழிப்பன் பாடும் ஆடும் ஆடுவன் காலம் போக்கே, காளை போல் கழிப்பன் பாடும் ஆடுவன் காலம் போக்கி, நீளுவன் வேலை ஒன்றும் நெஞ்சினும் நினைதல் செய்யான், நீளுவன் வேலை ஒன்றும் நெஞ்சினும் நினைதல் செய்யான். அந்த வந்தியம்மைக்கு கூலியாளாக ஒருவன் வந்திருக்கின்றான். அவன் எப்படி இருக்கின்றான் என்று அரசர் பெருமானே நாங்கள் கூறுகின்றோம், கேளுங்கள். வேளையும் வனப்பினாலே வென்றவன் ஒருவன். வேள் அப்படின்னா மன்மதன் அர்த்தம். மன்மதனையும் தன்னுடைய அழகினால், வனப்புனா அழகுன்னு அர்த்தம், மன்மதனையும் தன்னுடைய அழகினால் வெற்றி கொண்டவனாக ஒருவன், பேரழகு உடையவனாக ஒருவன் இருக்கின்றான். அம்பிகையும் சொல்லும்போது அபிராமி அந்தாதியில அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வந்தி அப்படின்னு அம்பிகையை சொல்லுவாங்க. அதுபோல சுவாமியும் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளல் சுவாமி. சுவாமிக்கு அழகுக்கு அவர் தான் சமம். அப்படி மன்மதனையும் அழகினால் வென்றவனாக ஒருவன் அங்கு வந்திருக்கின்றான். அவன் நான் வந்திக்காக கூலியாளாக வந்தவன் என்று அங்கே வைகைக்கரைக்கு வந்து பதிவு செய்து கொண்டான். வந்திக்காக வந்த ஆள் என்று பதிவு செய்து கொண்டான். அவனை பார்த்தால் அரசர்களினுடைய செல்வ காளை போல் கழிப்பன், அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு செல்வச் செழிப்பு மிக்க ஒரு இளம் கட்டிளம் காளையை போல அவன் மகிழ்ச்சியோடு இருக்கின்றான். அதாவது வேலையை செய்யலையே அப்படிங்கிற கவலையே இல்லை, மகிழ்ச்சி தான் சாமிக்கு. நம்மன்னா இதுக்குள்ள இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன்னா எல்லாரும் வந்து தண்டனை கொடுப்பாங்களேன்னு நமக்கு பயம் வரும். அது வந்து அரச குடும்பத்துல பிறந்த ஒரு செல்வ காளை போல மகிழ்ச்சியோடு இருக்கின்றார், பயமே இல்லை. பாடுகிறார், ஆடுகிறார். காலம் போக்கி நீளுவன், நீள மிகப்பெரிய காலத்தை அவர்
உங்களுக்கு கொடுத்த காலத்தை விட அதிகமான காலத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த காலத்தை அவர் வீணாக கழித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பக்கத்தில் உள்ள பங்கெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. அப்போ அதற்கு உரிய காலத்துக்குள்ள எல்லாரும் அடைச்சிருந்தாங்கல்ல. அப்ப இவர் அதுக்கு மேல காலம் இவருக்கு கொடுத்தும் இன்னும் அடைக்காம இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதான் காலம் போக்கி நீளுவன், காலத்தை வீணாக போக்கி கொண்டு கரையை அடைக்காமல் அவர் இருக்கின்றார். வேலை ஒன்றும் நெஞ்சினும் நினைதல் செய்தான். முதல்ல மனசுல இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கணும். நினைச்சாதான் நம்முடைய கருவிகள் எல்லாம் அதற்கப்புறம் செயல்படும். இவரு மனசுல கூட நெஞ்சில கூட நாம ஏதாவது கொஞ்சம் வேலையை செய்யணும்னு நினைக்காம இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கூலியாளை பற்றி அரசனிடத்தில் அந்த அதிகாரிகள் எடுத்து கூறுகின்றார்கள். அதிகாரிகள் அந்த தலைமகனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனினுடைய திருமுன்னிலையில் கீழே விழுந்து வணங்கி அவரிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள், அடிகளே, இந்த அலைகளை உடைய வைகை ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய நகரமாகிய மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தங்கள் தங்களுக்கு என்று ஒதுக்கிவிடப்பட்ட பங்குகளை எல்லாம் நாம் எந்த அளவிற்கு அளந்து கொடுத்தோமோ அந்த அளவை பின்பற்றி கொண்டு அவர்கள் மலையை விட வலிமையாக செயல்பட்டு மண்ணை சுமந்து கரைகளை இப்பொழுது அடைத்து முடித்து விட்டார்கள். ஆனால் அந்த வளைந்த உடலை உடைய சிற்றூனாகிய அந்த பிட்டு விற்று அதை விலைக்கு விற்று ஜீவனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நரை மூதாட்டியாகிய 1000 பிறை கண்ட அந்த வந்தியம்மையினுடைய பங்கு மட்டும் அடைபடாமல் இருக்கின்றது. வெற்றியை உடைய வேற்படையை உடைய பாண்டிய மன்னனே என்று கூறுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள் அரசனிடத்தில், மன்மதனையும் தன்னுடைய அழகினால் வெற்றி கொண்ட ஒருவன் பேரழகு உடையவன் அங்கே வந்தான். அவன் நான் வந்தியினுடைய கூலியாளாக வந்திருக்கின்றேன் என்று அங்கே நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொண்டான். அவன் அரசர் குடும்பத்தில் சேர்ந்த செல்வ காளை கட்டிடங்காளையை போல மகிழ்ச்சியாக இருக்கின்றான். வேலையை செய்து முடிக்கவில்லையே என்ற கவலை சிறிதும் இல்லை அவனிடத்தில். பாடுகின்றான், ஆடுகின்றான். காலத்தை இவ்வாறு வீணாக போக்கிக் கொண்டு காலத்தை இழுத்து கொண்டே நீட்டிக்கொண்டே அவன் சென்று கொண்டிருக்கின்றான். வேலை செய்ய வேண்டும் என்று நெஞ்சத்தில் சிறிதளவு கூட நினைத்து கூட அவன் பார்க்க மாட்டேன் என்கின்றான். நெஞ்சில் நினைத்தால்தான் அது செயலாக வெளியே வரும். ஆனால் நெஞ்சிலேயே அவர் மனசிலேயே நினைக்கல சுவாமி அப்படின்ட்டு அந்த கூலியாளாக வந்த பெருமானை பற்றி அரசனிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள் அந்த அதிகாரிகள் என்று. இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு